ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டீச்சர்ஸ் டே கிஃப்ட்டை செய்ய போகிறோம். வர ஞாயிற்றுக்கிழமை டீச்சர்ஸ் டேலேயே அதுக்கு வந்துட்டு இது மாதிரி ஒரு அட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு A4 சைஸ் ஷீட் எடுத்து அதை பாதியாக மடக்கி அதை அளவாக வச்சு வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அது எக்ஸஸாக இருந்ததுனால கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டர்ன் பேப்பர் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து ஹோம்மேட் பேட்டர்ன் பேப்பர் தான். இது எல்லாத்தையுமே நான் ஒரே வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயோ எண்டு கார்ட்லேயோ தரேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே ஈஸி மெத்தட்ஸ் தான். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு ஒட்டினதுக்கப்புறம் உள்ளேயும் வந்து இன்னொரு பேட்டர்ன் பேப்பர் வந்து ஒட்டிக்கிறேன். இதுவும் ஹோம்மேட் பேட்டர்ன் பேப்பர் தான். க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அங்கே இந்த பேட்டர்ன் பேப்பர் வந்து ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தாண்டி இருக்கிற அந்த சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து இன்னொரு பேட்டர்ன் பேப்பர் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த பேப்பரும் ஹோம்மேட் பேட்டர்ன் பேப்பர் தான். எல்லாத்தையுமே நான் ஒரே வீடியோவில் தான் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோவோட லிங்க் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும்னா. அடுத்து பேக் சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து இன்னொரு பேட்டர்ன் பேப்பர் வந்து நான் ஒட்டிக்கிறேன். இந்த எல்லா சைடும் பேட்டர்ன் பேப்பர் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த கார்னர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த எட்ஜஸில் பேப்பர்ஸ் எல்லாம் நீட்டிகிட்டு இருக்கும். அதை எல்லாத்தையுமே வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க சிசர் யூஸ் பண்ணி. ட்ரிம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி வந்து ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு வயலட் கலர் ஷீட்டு. அதை மடிச்சு விட்டு அதோட கார்னரில் மட்டும் நான் மடித்து விட்டுக்கிறேன். அதாவது பாதியை மடிக்க அந்த அளவுக்காக மடித்து விட்டுட்டு அதில் வந்து இது மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் வந்து நான் மடிச்சுக்கிறேன். ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 சைடும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட சைடில் இது மாதிரி வந்து பாதியாக மடிச்சுக்கிறேன். அந்த ட்ரையாங்கிளோட பாதி இருக்கும் இல்லையா, அது வரைக்கும் நான் வந்து மடிச்சுக்கிறேன். அந்த 2 சைடுமே பேப்பர் வந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு மேலே இருக்கிற அந்த ட்ரையாங்கிளையும் மடக்கி விட்டுக்கிறேன். மடக்கி விட்டுட்டு திருப்பி வந்து இது மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை வந்து நான் இது மாதிரி வந்து மடிக்கணும். மொத்தம் அதில் 3 பார்ட் இருக்கணும். இது மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா இது மாதிரி அந்த 2 இது இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த இதை வந்து நுழைச்சி விட்டுறணும். நுழைச்சி விட்டுட்டு கீழே வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து அந்த கார்டோட கான்செப்ட்டு. அதுக்கு பின்னாடி வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். பின்னாடி திருப்பினீங்க அப்படின்னா 3 பார்ட் இருக்கும் இல்லையா, அதோட சென்டர் பார்ட்டில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த காலில் வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து ஒட்டிக்கோங்க. நான் வந்து சென்டருக்கு கொஞ்சம் மேலே வந்து ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு அந்த கார்டை வந்துட்டு இது மாதிரி வந்து நம்ம மூடிடலாம். இது மாதிரி மூடிட்டு அந்த ட்ரையாங்கிள் பிடிச்சி இழுத்திங்கன்னா அழகாக ஓப்பன் ஆகும் அந்த கார்டு. அதுக்கப்புறம் இது மாதிரி இது வயலட் கலர் பேப்பர் தான். அது ஒரு நீளமான பேப்பர் எடுத்து அதை 3 மடக்கிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு அதை சுற்றி கவர் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் டிரான்ஸ்பரண்ட் டேப் எடுத்து அதை சுற்றி ஒட்டிக்கிறேன். ஒரு டபுள் சைட் டேப் மாதிரி அதை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட டபுள் சைட் டேப் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு இது மாதிரி மடிச்சிட்டேன். இது வந்து கவர் ஒட்டுறது வந்து ரொம்ப டைட்டாகவும் ரொம்ப லூஸாகவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பேப்பரை வந்து ஒரு 2 அட்டை வந்து எடுத்திருக்கேன். அந்த அட்டையை வந்து எந்த சைஸில் இருக்கும் அப்படின்னா நம்ம இது ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த பேப்பரோட சைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஷீட் இருக்கும் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் ஷீட்டு அதோட ஒரு கார்னரில் அந்த டேப் ஒட்டி டபுள் சைட் டேப் ஒட்டி அந்த பேப்பர் ஒட்டிட்டு அது எங்கே ஒட்டினமோ அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக வந்து அந்த இன்னொரு அட்டை வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து நான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நான் இப்போ ரைட் சைடு வச்சுருக்கிற இடத்துல கீழே இருக்கிற பேப்பர் வந்து ஒட்டியிருப்பேன். அதாவது 2மே ஆப்போசிட் சைடு வந்து ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு அந்த இன்னும் நீளமாக இருந்த பேப்பர் வந்து மடிச்சுட்டு அதை சுற்றி மடக்கி வந்து இது மாதிரி உள்ளே மடித்து வச்சு வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த அட்டையில் வந்து ஒட்டக்கூடாது. அதே மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்லேயும் ஒட்டக்கூடாது. அந்த வயலட் கலர் ஷீட்டில் மட்டும் ஒட்டணும். ஒட்டிட்டு அந்த அட்டையை 2 சைடும் பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா அது அழகாக வரும். அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம செஞ்சுருந்தோம் இல்லையா, அதே அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரெட் கலர் பேப்பரை வந்து நான் இது மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இது மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். அதாவது அந்த பேப்பர் பிளாக் கலர் பேப்பர் இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாகவே இது மாதிரி ஸ்ட்ரிப்பாக அந்த ரெட் கலர் ஸ்ட்ரிப் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி அந்த 2 பேப்பர்லேயும் வந்து ஒட்டிக்கோங்க. இன்னொரு பிளாக் கலர் பேப்பர் இருக்குது இல்லையா, அதுலேயும் வந்து இந்த ரெட் கலர் ஸ்ட்ரிப் வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு ஒரு பேப்பரில் வந்து நான் கீழே வந்து கர்வ் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு மேலே நான் இன்னொரு ஸ்ட்ரிப் ஒட்டுற பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் ஸ்ட்ரிப்பு நான் இது மாதிரி 2 ஸ்ட்ரிப்பு மேலே ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் அந்த கர்வ் ஷேப் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நான் ஒட்டினதுக்கப்புறமும் கர்வ் ஷேப் கட் பண்ணேன். அதே மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கிட்டிங்க ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால தான். அதுக்கப்புறம் இது மாதிரி கார்ட்போர்டில் இது மாதிரி மேலே ஒரு ஷீட் இருக்கும் இல்லையா, அந்த ஷீட் தான் வந்து எடுத்திருக்கேன். அந்த ஷீட் எடுத்துகிட்டு அது மாதிரி கீழே வச்சுருக்கிற அட்டையை வச்சு நான் மேலே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அதாவது ஒரு பென்சில் மாதிரி வந்து வரைஞ்சிக்கிறேன். இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு அதை வந்து நான் கட் பண்ணியும் எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் பென்சிலில் வரைஞ்சிருந்தேன் இல்லையா, அதனால் இரேஸ் பண்ணிவிட்டு
இது மேலே வச்சு வந்து இது மாதிரி ஒட்டணும். அதுக்கு வந்து கீழே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இதில் வச்சு வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு ஒரு சின்ன பீஸ் பிளாக் கலர் சார்ட் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதில் வந்து இது மாதிரி ட்ரையாங்கிள் மேலே பென்சிலில் கார்பன் இருக்குள்ளேயே அந்த இது அதுக்கு இது மாதிரி ட்ரையாங்கிள் கட் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம ஒட்டிக்கணும். அங்கே க்ளூ அப்ளை பண்ணி அந்த பிளாக் கலர் ஒட்டிட்டிங்க அப்படின்னா நம்மளோட க்யூட்டான ஒரு பென்சில் வந்து ரெடி ஆகிடும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உள்ள ஒரு அட்டை இருக்குது இல்லையா, அட்டையில் வந்து அதை ஒட்டணும் நம்ம. அதுக்கு முன்னாடி அந்த அட்டையை வந்து இது மாதிரி பேட்டர்ன் பேப்பர் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு வின்டேஜ் லுக் இருக்கிற ஒரு பேட்டர்ன் பேப்பர். இதையும் வந்து அந்த பேட்டர்ன் பேப்பர் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன். அந்த பேட்டர்ன் பேப்பரில் அந்த கார்டோட அளவை வச்சு வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதை 2 சைடும் வந்து ஒட்டிக்கிறேன். இப்படி ஒட்டிட்டிங்க அப்படின்னா அது அழகு உள்ளே போயிட்டு வெளியே வரும். அதை நான் வச்சு ரொம்ப நேரம் விளையாண்டுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பென்சில் நம்ம செஞ்சுருந்தோம் இல்லையா, அது 2 பீஸையும் 2 இடத்துல வந்து ஒட்டிக்கணும். வீடியோவில் காட்டுற மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி 2 இடத்துல ஒட்டினதுக்கப்புறம் ஒரு வயலட் ஷீட் எடுத்துக்கிறேன். அது வந்து அதை சுற்றி கவர் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒட்டிட்டு அதோட 2 கார்னரில் மட்டும் க்ளூ போடுங்க. கார்னரில் மட்டும் க்ளூ போட்டு அதை சுற்றி ஒட்டுங்க. மறுபடியும் சொல்கிறேன், கார்னரில் மட்டும் க்ளூ போட்டுக்கோங்க. நடுவில் வந்து க்ளூ போட வேண்டாம். கார்னரில் மட்டும் க்ளூ போடுங்க. ஏன்னா நடுவில் போட்டிங்க அப்படின்னா அந்த இது மாதிரி இழுக்கிறதுக்கு வராது. அதனால் கார்னரில் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒயிட் கலர் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு ஒரு ஒயிட் கலர் கார்டு எடுத்து ஒட்டிக்கிறேன். அதே சைஸ்க்கு ஒயிட் கலர் கார்டு எடுத்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் தான் செய்கிறேன். நம்ம நார்மலாக ஃப்ளவர் செய்கிறதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, அதே மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஃப்ளவர் செஞ்சுக்கிறேன். இது மாதிரி நிறைய ஃப்ளவர் செஞ்சுட்டு அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது மாதிரி வாட்டர் கலர் இருக்கும் இல்லையா, வாட்டர் கலர் தான் கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து ஏற்கனவே முன்னாடி பண்ண கிராஃப்ட்டுக்காக செஞ்சு வச்சுருந்த ஃப்ளவர்ஸு. இன்றைக்கி வந்து அவசரமாக கிராஃப்ட் பண்ணியிருந்தனாட்டி இதையெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவரெல்லாம் இருக்குல்லையே அதை வந்து சிசர் வச்சு இழுத்து விட்டுட்டு அந்த கார்டோட ஃப்ரண்ட் சைடு இருக்குல்லையே அந்த கார்டோட ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக அந்த பூவை வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பூவையெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அந்த கார்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பூவை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியே அதை ஃபுல்லாக வச்சு நான் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய பூ சின்ன பூ 2யும் மாற்றி தான் வந்து ஒட்டிக்கிறேன். சில பெரிய பூக்கு நடுவில் சின்ன பூ வந்து நான் ஒட்டியிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஃப்ரண்ட் சைடு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன ஃப்ளவர்ஸும் வந்து இடையில வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு இது மாதிரி அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஒரு ரவுண்ட் மாதிரி தெரிகிற மாதிரி கவர் பண்ணிட்டு அந்த பூவெல்லாம் வச்சு ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு உள்ளே வந்து அதை ஓப்பன் பண்ணி நடுவில் வந்து மெசேஜஸ் எழுதணும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மெசேஜஸ் உங்களுக்கு டீச்சருக்கு சொல்ல விரும்புகிற மெசேஜஸ் வந்து எழுதிக்கலாம். நான் எழுதிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சின்ன பூ எடுத்துகிட்டு அதையும் இது மாதிரி வந்து திருப்பிட்டு அந்த 2 சின்ன பூவையுமே அந்த மேலே கார்னரில் இருக்கும் இல்லையா அங்கே வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு ஒரு லீஃப் எடுத்து அதையும் மேலே வந்து இது மாதிரி ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த சைடும் வந்து 2 பூ ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு ஒரு ஸ்கெட்ச் எடுத்து புல் அப்படின்னு எழுதிட்டு கீழே வந்து ஏரோ மார்க் போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து அப்படி தான் அந்த ஒயிட் கலர் பொஷன் இருந்துலேயே அங்கே ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுதிட்டு அங்கேயே ஒரு 2 பூ வந்து ஒட்டிக்கிறேன். அங்கேயே ஒரு 2 பூ ஒட்டிட்டு அப்புறம் ஒரு லீஃப் எடுத்து அதுக்கு கீழே வந்து இந்த லீஃப் வந்து ஒட்டிக்கிறேன். எனக்கு இந்த கிராஃப்ட்லேயே இந்த பென்சில் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ளே அந்த இருக்குள்ளேயே அந்த பேட்டர்ன் பேப்பர் அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் மெசேஜஸ் எழுதிக்கலாம். நான் வந்து எழுதலை. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் சைடில் அந்த கேப் இருக்குள்ளேயே அதில் வந்து 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுதிக்கிறேன். நீங்கள் பென்ஸ் ஸ்கெச்சஸ் எது வேணால் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். நான் 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். இது மாதிரி ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுதுனீங்க அப்படின்னா நம்மளோட கார்டு வந்து ரெடி ஆயிரும். பிரிச்சுட்டு அந்த புல்னு இருக்கிற இடத்துல இழுத்தோம் அப்படின்னா நம்மளோட மெசேஜஸ் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இதை இழுத்திங்கனாலும் அங்கே நீங்கள் மெசேஜ் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இவ்வளோ தான் நம்ம கார்டு வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப க்யூட்டாகவும் நீங்களும் உங்கள் டீச்சர்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வி லவ் டு கிரியேட் கிராஃப்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க.